தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாசம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பகுதி கிரகங்கள் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல இருக்க போது, அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கும் போது கொஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறது முறையா இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப பெறல ஆரம்பிக்கும். 10 ரூபாய் இருக்குடா நம்ம கிட்ட அப்படிங்கிற ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலும் பணம் இல்லை அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உடையும். அப்ப பணம் வந்துருச்சு அப்படின்னாலே பெரிய தன்னம்பிக்கை வந்துடும். காசு கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கைய வேற எதாலையுமே கொடுக்க முடியாது. உறவுகள் இருந்தாலும் சரி, நட்புகள் இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியத்துல நாம திடமா இருந்தாலும் சரி, 10 ரூபா காசு இல்ல, செலவுக்கு கஷ்டப்படுற ஒரு சூழல், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு வந்துட்டா அது தன்னம்பிக்கையை உடைச்சு போட்டுரும். போதாத குத்தத்துக்கு ஜென்ம சனியோட பிடியிலேருந்து நீங்க இப்ப வெளியே வந்துருவீங்கும் போது காசு பணம் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அதை கொடுக்கக்கூடிய மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதாவது ஜென்ம சனியோட பிடியிலேருந்து நீங்க வெளியே வந்துறீங்க. பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கறதே ஜென்ம சனி தான். அது விலகிருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப சனிப்பெயர்ச்சியே இல்ல ஜோசியரேன்னு சொல்றாங்களே, இப்ப நீங்க சனிப்பெயர்ச்சின்னு சொல்றீங்களே, அது என்ன திருக்கணி தான், அது என்ன வாக்கிய பஞ்சாங்கம், இப்படி குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்டயும் கூட கேட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி இல்ல, 2026 தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த குழப்பம். அதாவது இதை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மை. இந்த ஆகம விதிகள் படிதான் கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்வாங்க. அந்த ஆகம விதி அப்படிங்கறத மாத்த மாட்டாங்க. அது வாக்கிய பஞ்சாங்கம். ஆனா திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப துல்லியமான ஒரு பஞ்சாங்கம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப 6:18 சூரியன் உதிக்குது அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லும். 6:18 சூரிய வெளிச்சம் பூமிக்கு வந்திருக்கு, நம்ம பகுதிக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஆனா திருக்கணிதம் அப்படிங்கிறது 6 மணிக்கே சூரிய உதயம் அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா சூரிய ஒளி பூமியை சேர 18 நிமிஷம் ஆகும். அதனால இந்த ஒளி வரக்கூடிய நேரம் 18 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதிச்சிட்டார் அப்படின்னு ரொம்ப துல்லியமா கணக்கிடக்கூடியதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதை தான் நாம எடுத்துக்கணும். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் 29 இன்றைய தினத்துலதான் இந்த வீடியோ போடுற இன்றைய தினத்துலதான். இப்ப ஏப்ரல் தொடங்கும் போது உங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. சனி பகவான் உங்களோட ஜென்ம ராசியிலேருந்து கிளம்பி மீன ராசிக்கு போயிட்டாரு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா போன வருஷம் அதாவது 2024 மார்ச்லயே அவர் கும்பத்திலேருந்து பயணத்தை தொடங்கிட்டாரு. பயணத்தை முடிக்கிறது தான் இன்னைக்கு. அப்ப மீன ராசிக்கு சுத்தமா அவர் போயிட்டார். ஜென்ம சனி அப்படிங்கிறது விலகிருச்சு. இப்ப சனியும் தனஸ்தானத்துக்கு போயிருக்காரு. 7.5 சனியில கடைசி 2.5 வருட பகுதிக்கு நீங்க வந்துருவீங்க. அப்ப விரய சனியில விரயத்தை கொடுத்திருப்பார். ஜென்ம சனியில உடல் பிணியை கொடுத்திருப்பார். சில பேருக்கு முக்கியமான உறவுகளை உலகத்தை விட்டே அனுப்பி வச்சிருப்பார். இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேல வரக்கூடிய குடும்ப சனி அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கறத புரிஞ்சுங்க.
இந்த 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா பயங்கரமான மன உளைச்சல், அதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பண முடை. இந்த ரெண்டையும் சரி பண்ணி கொடுப்பார். காசு பணத்தை கொடுத்துருவார். தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுப்பார். இது எல்லாத்தையுமே இந்த குடும்ப சனி அப்படிங்கிறவரு சரி பண்ணி கொடுப்பார். கொஞ்சம் உறவுகளுக்குள்ள பிரிவினை, சிக்கல்கள், மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அதை நாம சரி பண்ணிக்கணும். மற்றபடி இந்த ஏப்ரல் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பகுதி கிரகங்கள் தனஸ்தானத்துல இருக்கு. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல மீன ராசியில தனஸ்தானத்துல இருக்காரு. அப்ப அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கறத நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம். இப்ப அரசாங்கத்திட்ட நாம ஏதாவது கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா இப்ப கிடைக்கும். ஒரு பட்டா மாத்துறது, ஒரு எலக்ட்ரிக் போல் இங்க இருந்து அந்தாண்ட எடுத்து மாத்தி போடுறது, இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பேர் சேர்த்தல், நீக்கல், விடுபட்டல், இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா உடனுக்குடன் நடக்கும். அது மாதிரி ஒரு வீடு கட்டுறேன், ஒரு தொகுப்பு வீடா கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ உடனுக்குடன் அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுக்கும். 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 3வது வீட்டுக்கு போறார். அதாவது உங்களுக்கு சகாயஸ்தானத்துல சூரியன் போய் உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது அதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது தான். பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அது மாதிரி கும்பராசியில புதன் இருக்காரு. கும்பராசியான உங்களோட சொந்த ராசியிலேயே 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் இருக்கும் பொழுது நற்பலன்களை தான் கொடுப்பார். பூர்வீக சொத்துக்களால இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கறத கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பார். 10ஆம் தேதி அவரும் மீன ராசிக்கு போய் நீசமடைகிறார். ஏற்கனவே அங்க சுக்கிரன் உச்சத்தோட இருக்கார். புத சுக்கிர யோகம், நீசபங்க ராஜயோகம் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு இங்க வேலை செய்யவே பிடிக்கல, சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல போட்டு வாட்டிருச்சு, வேற வேலை ஏதாவது கிடைச்சா ஓடி போலான்னு பாக்குறேன், சரியான வேலை ஒன்றும் அமைய மாட்டேங்குது, என்ன பண்றது, இருக்கிற பிரச்சனையில வேலையும் விட்டுட்டு என்ன பண்றதுன்னு இதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அதே அலுவலகத்துல மனநிறைவான பணி, மனநிறைவான சம்பளம், மனநிறைவான கௌரவம் அப்படிங்கிறது வழங்கப்படும். பரவாயில்லடா அப்பா, இப்பதான்டா நிம்மதியா இருக்கேன், சனி பயிற்சி ஆன உடனே ஏதோ நல்லது செஞ்சிருக்கார் அப்படின்னு நீங்க உணரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அது மாதிரி சுக்கிரன் உங்களோட ராசி அதிபதிக்கு நெருங்கிய நட்பு கிரகம். அவர் இப்ப உச்சம் வக்கரம் 2 அடைஞ்சிருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான அவரு உச்சம் அடைஞ்சிருக்கார், வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கும் போது பொருளாதார ரீதியா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். திடீர்னு தற்காலிகமா பணம் தேவைப்படும். திடீர்னு யாராவது ஒரு கொத்தவங்க கொண்டாந்து ஒரு பத்திரிக்கை வைப்பாங்க, என்னடா நம்ம அரை பவுன் போடணுமே, ஒரு பவுன் போடணுமே, எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது வரும். அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏதோ அங்கங்க கொஞ்சம் கைமாத்த வாங்கி போட்டு கௌரவ குறைச்சல் இல்லாம அதை நீங்க சரி பண்ணிருவீங்க அப்படிங்கறதால பயப்பட வேண்டாம். அதே மாதிரி மிதுனராசியில இருக்கிற செவ்வாய் இந்த மாசம் 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். கொஞ்சம் மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் கொடுக்கும். ஏன்னா பாத சனி இல்லையா, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். அப்ப நாம என்ன செய்யணும்னா தேவையற்ற அலைச்சல்கள் அப்படிங்கறத தவிர்த்தரணும். ஒரு தொலைதூர பயணம் போறேன், இருசக்கர வாகன பயணம் போறேன் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. பொது போக்குவரத்து அப்படிங்கறத பயன்படுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் கை கால் வலி இதெல்லாம் கொடுக்கதான் செய்வார். அது மாதிரி காலுக்கு கீழே அடிபடாம பாத்துக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் தான். சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதாவது உடல் முழுக்க எண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடினீங்க அப்படின்னா பெரிய அளவுல இந்த சின்ன சின்ன விபத்துகள், சின்ன சின்ன காயங்கள், மூட்டு வலி, முதுகுவலி உபாதைகள் வராம நீங்க தப்பிச்சுக்கலாம். இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சியில இந்த வீடியோ நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி கருப்பு நிற ஆடை அணிஞ்சிட்டு போய் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏத்தி நல்லபடியா சனி பகவானை மனமுருக வணங்குங்க. சனி பகவானே வாரி கொடுப்பார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க. ஏப்ரல் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தோட தொடக்கமா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.